அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு லக்ஷ்மி பூஜை தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய காலை பொழுதில் நம்ம செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய விளக்கிற்கும் பலன்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அதுவும் இது மார்கழி மாசமாக இருக்கிறதுனால இந்த மார்கழி அப்படின்னால இறை வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம். ஆக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் கிடைச்சாலும் சரிங்க. ஒரு 30 நாள் இருக்குன்னா 30 நாளும் தொடர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியல. எனக்கு முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க. நிறைய பேருக்கு நிறைய வேலை நிமித்தம் காரணமாக பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் செஞ்சால் கூட போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. காலையிலேயே மார்கழியில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த தீபத்தை ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுருங்க. போதும். வீட்டிற்கு நிரந்தர வருமானமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்குமே அமையும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்த தீபம் ஏற்றுவதுடைய பலன்கள் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அதே நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையும் பார்த்துருவோம். ரொம்ப எளிமையானது தான். வாசல் எப்பவும் போல் நம்ம கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாக்கோலம் போட்டுக்கோங்க. மாக்கோலம் அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவு இருக்குல்ல, இதை அரைச்சிட்டு நல்லா அழகாக இழக்கோலம் போட தெரிஞ்சால் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது நம்மளால் டெய்லி செய்ய முடியாது அப்படின்னா கூட ஏதாவது விசேஷமான நாளில் செய்யுங்க. மார்கழி வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப உசித்தம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வெள்ளிக்கிழமை இருக்குது. இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இந்த மார்கழி பூஜையை செய்யலாம். இந்த மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துளசி மாடம் இருக்கும் வீட்டில் இல்லையா, எப்போவுமே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கும் 2 தீபம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாட விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு பிளேட் மாதிரி வச்சு அந்த பிளேட்டில் 2 தீபம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. உருளியில் பூ போடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அது வீட்டுக்கு நம்ம காலையிலேயே ஒரு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ அதனால் உருளி எடுத்து வச்சு அதில் பூ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 மாட தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டு வெளியில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஏற்றும் பொழுது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஒரு 5 தீபம் நம்ம ஏற்றுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம். எப்போ நம்ம நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சாலும் துளசி பக்கத்துலேயும் 2 தீபம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வாசலில் அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் 2 தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. பலன் நிறைய நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்க, இல்லைன்னா மாலையில் பண்ணுங்க. ஸோ காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு. நான் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிரந்தர கலசம் வைத்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி படம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு. இந்த விளக்கு தான் நம்ம ஏற்ற போகிறோம். என்னைக்கு பூஜை செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம இந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. மார்கழியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணாலும் ரொம்ப விசேஷம். இல்லை தை மாசத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னைக்கு நேரம் கிடைக்குமோ அன்னைக்கு பண்ணிடுங்க. இப்படி தான் இருக்கும். ஒரு பிளேட்டில் 5 விளக்கு. ஸோ நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்காகவே சொல்லி விளக்கு ஒரு செட்டாக லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு செட்டு இந்த 5 விளக்கு பிளேட்டு அதோட ஒரு தூண்டுகோல் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. லக்ஷ்மணம் ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, மாட விளக்கு வாசல் ஏற்றக்கூடிய மாட விளக்கும் கிடைக்கும். ஸோ மாட விளக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் செட்டாக வேணும்னாலும் நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். இதுதான் மாட விளக்கு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் தீபம் ஏற்றி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ மாட விளக்கு வீட்டு நிலவாசல் இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. நிறைய பேர் அந்த காலத்துல மாட விளக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவோம் நம்ம. மாட விளக்கு நல்லா அழகாக கூம்பு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. மார்கழி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாசமும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மாதம் கடந்துட்டோம். ஸோ மார்கழி இந்த தையில கூட நம்ம இந்த தீபம் வாசல்ல ஏற்றி வைக்கிறது. டெய்லியுமே ஒவ்வொரு நாளுமே வாசல்ல எல்லா மாசமுமே நம்ம ரொம்ப விசேஷமான நாட்கிழமையில வாசல்ல தீபம் ஏற்றும் பொழுது மாட விளக்கா இருக்கிறது ரொம்ப நிறைய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முக்கியமான தீபங்களை நான் உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப விசேஷமான நல்ல காரியங்களுக்கு இந்த தீபம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் எப்படி ஏற்றுறது அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான அந்த இடம் நம்ம கோலம் போட்டு தயார்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு சொல்லுவோம். 5 தீபம் 5 எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற போகிறோம்.
ஸோ இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில், நல்ல ஒரு பித்தளை பிளேட்டில் ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 5 தீபம் ஏற்றி வச்சுருங்க. இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நமக்கு வந்து எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி, இந்த 5 பூதங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதாவது இயற்கை தான் நமக்கு வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயற்கை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு நமது குறைகளை சொல்லி வழிபாடு செய்கிறோம். நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி, பிரச்சனைகள் அகலணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் 5 பூதங்களையும் நம்ம வந்து ஒரு சேர பார்த்தீங்கன்னா தீபத்தின் மூலமாக நம்ம இல்லத்திற்கு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து நம்ம பூஜை பண்ணி தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான தாற்பயம் தான் இந்த 5 தீபம் பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம ஏற்றுவது. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு பிளேட்டில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி நம்ம பூஜை அறையில் பூஜை பண்ண பருவத்தில் அங்கே வச்சுருங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து தயவு செய்து வாசலில் வைக்காதீங்க. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு அப்படின்றது பூஜை அறையில் இருக்கணும். மாடு விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு மட்டும்தான் வாசல் நிலப்படியில் இருக்கணும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு பூஜை அறையில் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் இருக்குது, பெரிய பிளேட் வச்சு 5 தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா உங்கள் வீட்டோட வரவேற்பறை இருக்கும், ஹாலில் சுத்தமாக ஒரு இடம் தேர்ந்தெடுத்துட்டு அங்கே தீபம் ஏற்றி வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு 5 தீபத்தையும் அழகாக ஏற்றி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப உச்சித்தமானது. காலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள் தான் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? ஸோ அந்த நாளில் வந்து ஒன்று சக்கரை பொங்கல், பால் பாயசம், இல்லைனா ஒரு 5 கலவை சாதம். ஸோ இப்படி உங்களுக்கு என்ன வந்து நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ, நெய்வேத்தியம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூட நம்ம பழங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு தயார்படுத்திக்கோங்க. அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த தீபத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து நம்ம லக்ஷ்மியோ இல்லை கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு. ஸோ அந்த கலசம் வைத்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிரந்தர கலசமும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா கலசம் வைத்து பூஜை பண்ணுறது ரொம்ப உசித்தம்னு நான் சொல்லியிருக்கேன். இதே கலசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தேங்காய் வச்சு தான் எப்பவும் பண்ணுறது. ஸோ தேங்காய் வச்சு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த நிரந்தர கலசம் வந்து நீங்கள் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பூஜை அறையில் அப்படியே இருக்கும். இது வந்து இட் அட்ராக்ட்ஸ் வெல்த். ஸோ அதுதான் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் கமெண்ட்ஸ் வித் யூ. ஸோ அதனால் கலசம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு நான் தேங்காய் வச்சு கலசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. இல்லை கலசம் வேண்டாம், நான் வந்து என்கிட்ட படம் இருக்கு, மகாலட்சுமியோட படம் இருக்கு அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமியோட படம் இருந்தால் நம்ம கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே மகாலட்சுமியோட படத்தை வச்சுட்டு அந்த படத்துக்கு மேலே பூ போட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. இந்த கலசத்தில் முக்கியமான ஒரு 5 பொருட்கள் போட்டு வச்சா மட்டும்தான் விச் அப்சர்வ்ஸ் வெல்த் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ 2 குத்து விளக்கு, மகாலட்சுமியோட படம், கலசம், ஒரு தீபம், உப்பு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். மங்கள பொருள்கள், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு நிறைவா பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி செஞ்சு முடிச்சிருங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிவிச்சிருங்க. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.